நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. வணக்கம். தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபை சார்பில் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் வக்ஃப் திருத்த சட்டத்தை கண்டித்தும் அதை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபை சார்பில் வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்பப் பெற கண்டித்து கரூர் சுபாஷ் சந்திர போஸ் சிலை அருகில் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு ஜமா அப்துல் உலமா மகா சபை சார்பில் பல்வேறு சபையைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதன் மாவட்ட தலைவர் ரகுமான் சிராஜி தலைமையில் நடைபெற்றது. மேலும் தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபை சார்பில் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் வக்ஃப் சட்டத்தை கண்டித்து அதை திரும்பப் பெற வலியுறுத்தியும் பல்வேறு ஆர்ப்பாட்டமும் தீர்மானங்களும் வலியுறுத்தப்பட்டது. மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள வக்ஃப் திருத்த சட்டத்தை அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள வழிபாட்டு உரிமைகளுக்கு, தனி மனித உரிமைகளுக்கு எதிரானது என்றும், இந்திய முஸ்லிம்களை வேட்டையாடும் கேடு நோக்கத்தோடு கொண்டதாகவும், முஸ்லிம்களை தனிமைப்படுத்துவதை இலக்காக கொண்டுள்ளதாகவும் என உறுதியாக நம்புகிறோம். மேலும் சட்டத்தை கொண்டு வந்ததற்கு மத்திய அரசு கூறும் காரணங்கள் ஏற்கத்தக்கவை அல்ல என்று குற்றம் சாட்டினார். மேலும் வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ள அரசியல் கட்சி, சமுதாய அமைப்புகள், தனிநபர் ஆகியோருடைய முயற்சிகளை வெகுவாக பாராட்டியதோடு வழக்கில் தேவையான ஒத்துழைப்புகளை தமிழ்நாடு ஜமா அப்துல் உலமா மகா சபை சட்டக்குழு தொடர்ந்து அவர்களுக்கு ஆதரவளிக்கும் என்றனர். சமூக ஊடகங்களில், அரசியல் மேடைகளில் சிறுபான்மையினருக்கு எதிராக வெறுப்பு பரப்புரை செய்து சமூக நல்லிணக்கத்தை கெடுத்து மக்கள் மனங்களில் நஞ்சை விதைத்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கும் தீய சக்திகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க ஏதுவாக சிறப்பு புலனாய்வு பிரிவு ஒன்றை மாநில அரசு அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து பேசிய பல்வேறு இயக்கங்களை சார்ந்த தலைவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 700க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.